நீங்க சொன்ன மாதிரி தான் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு விட்டுட்டு வராரு அப்படின்னா அப்ப இங்க அதை விட பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது பாத்துக்கலாம். அது ஓட்டு போட்டு இவங்க தேர்வு செய்த பிறகு நீங்க மக்கள் 5 வருஷம் கொடுப்பீங்க. 50 வருஷமா நீங்க கொடுத்து ஊழல் ஆட்சி வச்சிருக்கீங்க. ஒரு 5 வருஷம் அவருக்கு கொடுத்து பார்ப்போம். அவர் ஊழல் பண்ணாருன்னா அவர் தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு நல்லவர் வராருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இப்படியே 50 வருஷமா தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத இந்த ஆட்சி திரும்ப திரும்ப வரணும்னு நம்ம போடும்போது யாரோ ஒரு புது மனுஷன் வராரு. அவருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம். அவரும் தப்பு பண்ணா தூக்கி எறிஞ்சிடலாமே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ரெண்டு திராவிட கட்சிகளும் ஜெயிலுக்கு போன கட்சி. இப்ப இருக்கிற மந்திரியும் வருஷ கணக்கா ஜெயிலுக்கு போறாரு. எது சொத்து வந்துட்டு வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சம்பாதிச்சதுல. அதே மாதிரி காங்கிரஸ்லயும் ப. சிதம்பரம் ஐயா ஜெயிலுக்கு போய் வராரு சிறைச்சாலையில. உங்க தங்கச்சி சிறைச்சாலைக்கு போயிட்டு வராங்க. இப்படி முன்னாடி இருந்தவங்களும் சசிகலாமா ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க. அக்யூஸ்டா தான் செத்தாங்க அவங்க. அப்ப எது வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சம்பாதிச்சு யாருடைய சொத்து இவங்க படிச்சுக்கிட்டு சம்பாதிச்சாங்களா? அணிலா இருந்து உதவுனர் தான் விஜய்ங்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல. நான் கூட எந்த கட்சி இருக்கோ அவங்க ஓட்டு போடுறேன். நானும் ஏடிஎம்கே போட்டிருப்பேன், டிஎம்கே போட்டிருப்பேன், காங்கிரஸ் போட்டிருப்பேன். எந்த கட்சி நான் என்னோட பிரஜையா இருந்து இந்திய பிரஜையா நான் ஓட்டு செலுத்தி இருக்கிறேன். அதனால நான் கட்சி தொடங்க கூடாதுன்னு கிடையாது. விஜய் கட்சி தொடங்குறாருன்னு சொன்னா அவரும் ஓட்டு தானே போட்டிருப்பாரு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அவங்க சரியில்லைன்னு தானே அவர் கட்சி தொடங்குறாரு. என்னுடைய மக்கள் என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும். இன்னைக்கு ஒரு பசியோட இருக்கானா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கு வேலை இல்லாம இளைஞர்கள் இருக்காங்களா படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலை தரணும். இன்னைக்கு வீடு இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு வீடு கட்டி தரணும். நான் பேச மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன். நான் செயல்ல காமிப்பேன். மக்களுக்கு அது போய் சேருதான்னு பாப்பேன்.